ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆன பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ண பிறகு புது பாஸ்போர்ட்டை அதை நீங்கள் ஜவஜாதில் கொடுத்து அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா உங்களோட கம்பெனியில் கொடுத்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அதனால் உங்கள் பாஸ்போர்ட்டை புது பாஸ்போர்ட்டை நீங்கள் சவுதியில் ரினியூல் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க உங்கள் கம்பெனியில் கொடுத்து. இல்லைனா ஜவஜாத்தில் நீங்கள் டைரெக்டாக போயும் அங்கே அப்டேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்சைட்டில் செக் பண்ணிடணும். உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சில டைம் அவங்க அப்டேட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கணும். வெக்கேஷனுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் லீவுக்கு போனாலும் அதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட் உங்கள் அப்சைட்லேயோ இல்லை முக்கியம்லேயோ செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் அதை அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.